லோ பேக் பெயின். காரணங்கள் பல, தீர்வு வாழ்வியல் சார்ந்த யோக பயிற்சி. முதல்ல இருக்கிற சில பயிற்சிகள் நம்மளுடைய பின்புறம் கோர் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி. இதனால முதுகெலும்புக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும். கடைசியா ஒரு 5 பயிற்சி, ரொம்ப முக்கியமான பயிற்சி என்னன்னா, பெயின் இருக்கும் போதும் இந்த பயிற்சி பண்ணி பெயினை பேலன்ஸ் பண்ணவும் மேனேஜ் பண்ணவும் முடியும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயிற்சியும் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பயிற்சி தரையோட தான் நம்ம பண்றோம். கேட் கவ் ஸ்ட்ரெச் மார்ஜரி. இப்போ 2 முட்டிக்கு நடுவில் ஒரு முழங்கை அளவுக்கான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. முன்னாடி முட்டிக்கு முன்னாடி ஒரு முழங்கை, ஒரு உள்ளங்கை அளவுக்கான டிஸ்டன்ஸ். இப்போ முதுகு பாருங்க நேரா இருக்கு. தோள்பட்டை அளவுக்கு கை கால் உங்களுடைய பாதம் விரிஞ்சிருக்கு. மூச்சை உள்ள எடுத்தவாறு தலை தூக்கி நல்லா ஆர்ச் பண்றீங்க. மூச்சை உள்ள எடுத்தவாறு தலையை தூக்கி முதுகை நல்லா கர்வ் பண்றீங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே தலையை நல்லா குனிஞ்சு உங்களோட தாடை நெஞ்ச தொடுற மாதிரி முதுகை ஆர்ச் பண்றீங்க. மூச்சு உள்ள, மூச்சு வெளியே. ஒரு 10 தடவை. செட் 1. இது மாதிரி 3 செட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு ஒரு செட் பண்ண போறோம். 1, மெதுவா. 2, மூச்சோட சேர்ந்து செய்யுங்க. மூச்சு ஆழமா இருக்கும்போது ஒவ்வொரு முதுகு எலும்பு வர்டிபிரல் பார்ட்டையும் கவனிச்சு பண்ணுங்க. 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த டைம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுன்னா அப்படியே சசாங்காசன் நிலைக்கு வந்துருங்க. இப்போ ஒரு ஆழமான மூச்சு. மெதுவா மறுபடி அதே மார்ஜரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ மூச்சை உள்ள எடுத்துட்டே உங்க வலது கையை கண் பார்வை அளவுக்கு நீட்டி ஒரு 5 நார்மல் பிரீதிங்க்கு மெயின்டைன் பண்ணுங்க. வலது கை கீழே வச்சுட்டு இடது கை மெதுவா ரிலாக்ஸ். 5 நார்மல் பிரீதிங். வலது கை, இடது கால். 1, 2, 3, 4, 5. நல்லா நீட்டுங்க. இடுப்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ இடது கை, வலது கால். ஸோ இடுப்புல இருந்து காலை நல்லா நீட்டணும், கையை நீட்டணும், நேரா இருக்கணும். உங்க கவனம் ஃபுல்லா உங்களுடைய முதுகு எலும்புலையும் முதுகு எலும்பை சார்ந்த தசைகளிலையும் இருக்கட்டும். ரிலாக்ஸ். இப்போ மெதுவா உங்களுடைய வலது கை, வலது கால் ஒரே நேர்கோட்டு கொண்டு வாங்க. கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கணும். இது உங்களை கவனம் சிதறாம பார்த்துக்கணும். மூச்சு மேல கவனிங்க. ரிலாக்ஸ். இடது கை, இடது கால். எல்லாமே ஸ்பைன் ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கான பயிற்சி. ரிலாக்ஸ். இப்போ வியாகராசனா ஒரு 5ல இருந்து 10 செகண்ட் ஹோல்ட் பண்ண போறோம். மூச்சை உள்ள எடுத்து வலது காலை நல்லா உயர்த்திக்கோங்க. மெதுவா வலது கை மூலியமாவே உங்களுடைய ஆங்கிள் ஜாயின்ஸை ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணு. பேக் பெயினுக்கு எப்பவுமே பேக் பெண்டிங் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதுல ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ கவுண்டர் போஸ். சைடு மாத்திப்போம். பார்வை ஒரே இடத்துல இருக்கட்டும், ஃபோக்கஸ் இருக்கட்டும். அப்பதான் இந்த நிலையில கொஞ்ச நேரம் நிக்க முடியும். ரிலாக்ஸ். மெதுவா ஓய்வு நிலை சசாங்காசனத்துக்கு வந்துருவோம். அடுத்த பயிற்சி ஆரம்பிக்கிற முன்னாடி நம்ம உடம்பு தளர்வாகணும், மூச்சும் சீராகணும். ஒரு 3 டீப் பிரீதிங் கொடுங்க. அடுத்த பயிற்சியா நம்ம குப்புறப்படுத்து, வயிற்றுல படுத்து பண்ண போறோம். மெதுவா வயிற்றுல ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. கை நல்லா முன்னாடி நீட்டி நெற்றி இல்ல தாடைய தரையில வைங்க. கால் நல்லா சேர்த்து வைங்க. கை நல்லா இழுத்த மாதிரி ஒரு கயிறு கட்டி உங்க உடம்ப 2 பகுதியா பிரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம். இப்ப மெதுவா தலை உயர்த்தி உங்க வலது கையை மட்டும் உயர்த்துங்க.
ஸோ முதுகோடைய முன்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா மேம்படுத்துறதுக்கான பயிற்சி. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் இட். 5 நார்மல் பிரீதிங். ரிலாக்ஸ். தலை கீழே. இப்போ இடது கை 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ வலது கை இடது கால் எவ்வளவு முடியுமோ தூக்குங்க. தரையில இருக்கிற கால் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். மேலே தூக்கிற கால் எவ்வளோ முடியுமோ முட்டி மடக்காம மேலே தூக்குங்க. ரிலாக்ஸ். மாற்றி செய்யலாம். இடது கை வலது கால் முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. முட்டி மட்டும் மடக்காம பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸ். இதெல்லாம் உங்க பின் தொடை பகுதியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். குளூட்டர் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது 2 ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உங்க லோ பேக்குக்கு டென்ஷன் கம்மியா இருக்கும். நல்ல மூச்சு எடுத்து விட்ட பிறகு ஒரே சைடு தூக்க போறோம். ரைட் ஹேண்ட் லெக் இடது பக்கம். உடம்ப டில்ட் பண்ணாம தூக்குங்க. 5 நார்மல் பிரீதிங். ரிலாக்ஸ். இப்போ லெஃப்ட் சைடு மெதுவா தூக்கி 5 பிரீதிங். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தூக்கணும். தூக்கும்போது உங்களுடைய அந்த வலு தெரிய ஆரம்பிக்கும். ஈஸியா மெயின்டைன் பண்ணுங்க. சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சுமே நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உள்ளார்ந்த கவனம் இருக்கட்டும். நல்ல மூச்சு எடுத்து விட்டு இப்ப 2 கையும் 2 காலும் முடிஞ்ச அளவுக்கு தூக்குங்க. தரையில இருந்து சும்மா 1 சென்டிமீட்டர் ஒரு 1 இன்ச் தூக்குனீங்கன்னா கூட பரவாயில்லதான். இப்போ ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். உங்க கோர் மசில் ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஒரு நல்ல பயிற்சி. நல்லா நீட்டி வைங்க. கால் முட்டியை மடக்காம பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸ். ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெதுவா மக்கராசன் crocodile போஸ்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதான் crocodile போஸ். காலை பிரிச்சு வச்சுக்கிறீங்க. கையை இந்த மாதிரி கட்டி தாடையை வச்சுக்கலாம், இல்ல கன்னத்தை வச்சுக்கலாம். எது உங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்குதோ அந்த பொசிஷன்ல சிறிது நேரம் மூச்சை கவனிங்க. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் ப்ராக்டிஸ். இது தினசரி காலையிலையும் சாயந்தரம் செய்யும்போது உங்க பேக் ஸ்பைன் ஏரியா நல்ல ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் சப்ளை இந்த ஸ்பைனுக்கு கிடைக்கும். அதுலேயும் முக்கியமா இப்ப பண்ணக்கூடிய ஆசனம் புஜங்காசன். இப்போ கை 2 உங்களுடைய செஸ்ட், கை 2 செஸ்ட் பக்கத்துல ஃபர்மா வச்சுக்கோங்க. நல்லா கழுத்தை நீட்டி நெற்றி இல்ல தாடை தரையில பிளேஸ் பண்ணுங்க. கால் நல்லா சேர்த்திக்கலாம், இல்ல தோள்பட்டை அளவுக்கு விரிச்சுக்கலாம். கால் நல்லா சேர்த்து வைக்கும் போது இடுப்புக்கான வலு இருக்கும். மூச்சு உள்ள எடுத்துட்டே தலை, மார்பகம், thoracic ஏரியா, அதுக்கப்புறம் தான் அப்டமன் ஏரியா லிஃப்ட் பண்ணும். உங்களால எவ்வளோ முடிஞ்சோ அவ்வளோ லிஃப்ட் பண்ணீங்கன்னா போதும். இவ்வளோனாலும் ஓகே தான். ஆனால் கவனம் முழுக்க உங்களுடைய பின் பகுதி லம்பார் ஏரியால ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்ணை மூடி மூச்சு எடுத்து விடுங்க. ஒரு 10 முறை பிரீதிங் இருக்கணும். நம்பரை விட பிரீதிங் ஆழமான ஒரு ஆற்றலை தரும். ஸோ பிரீதிங்கை கவுண்ட் பண்ணுங்க. மெதுவா தலைய தரையில வச்சு ரிலாக்ஸேஷன் பொசிஷன் வந்துடலாம். கண்ணம் ஒரு புறமா சரிச்சு கைய ஈஸி பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். ஏன் ஒவ்வொரு ஆசனத்துக்கு நடுவுலையும் இந்த ஓய்வு கொடுக்குறோம்னா, இஷ்யூ வர்றதே ஓய்வு இல்லாதனாலதான். பேக் பெயின் வர்றதுக்கான காரணமே தொடர்ந்து ஒரு டென்ஷன் வந்து ஸ்பைனுக்கு போய்கிட்டே இருக்கு. மனசு நல்ல குழப்பம் அடைஞ்சு போஸ்டர் சரியில்லாத போது டைரக்டா அஃபெக்ட் ஆகிற இடம் உங்களுடைய ஸ்பைன் ஏரியாவா இருக்கு. ஸோ இதுக்கு நிவர்த்தி என்னவா இருக்கும்? ஓய்வு தானே. நல்ல ஒரு ஓய்வு கொடுக்கணும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஓய்வு நிலைங்கிறது தான் மேஜரான பெனிஃபிட் தரும். இப்போ பேக் மட்டும் ஸ்ட்ரென்த் பண்ணா போதுமா? நம்மளுடைய சைடு மசில்ஸ், அதுதான் இந்த அல்லப்பக்கம் எல்லாமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அதுக்கு வசிஷ்டாசனங்கிற சில வேரியேஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது.
ஸோ இதில் பிகினர் அண்ட் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலான போஸ்டர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களால் முடிஞ்ச போஸ்டர்ஸை ட்ரை பண்ணுங்கள். எல்போ மட்டும் கீழே வச்சுட்டு உங்கள் கை பார்த்தீங்கன்னா முன்னாடி பத்தமாக இருக்கணும். கால் 2 இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளே எடுத்து இடுப்பை மட்டும் உயர்த்தி கையை நல்லா மேலே நீட்டி ஹோல்ட் பண்ணுங்கள். இது பாருங்க, கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா இந்த இடுப்பு பகுதி இருக்கிறனால நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அலைக்கு நல்ல ஒரு வலு. இது மாதிரி ஒரு 10 இருந்து 20 செகண்ட் ஹோல்டிங். ரிலாக்ஸ். அதே மாத்தி செய்றோம். எல்போ கீழே, உங்களுடைய கை முன்னாடி, கால் நல்லா நீட்டி வைங்க. கீழே இருக்கிற கால் முன்னாடியும் மேலே இருக்கிற கால் பின்னாடியும் நல்லா நீட்டி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கையை மேலே பார்த்த மாதிரி கொண்டு வாங்க. தலையை திருப்பி கையை பாருங்க. 10 இருந்து 20 செகண்ட் ஹோல்ட். ரிலாக்ஸ். இது உங்கள் கோர் மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த வயிற்றோட நடுக்கம், இடுப்பை சுற்றி இருக்கிற மசில்ஸோட நடுக்கம் தெரியும். இந்த நடுக்கம் நல்லதுக்கான நடுக்கம். அந்த மசில் தசைகள் வலுப்பெறதுக்கான ஒரு நடுக்கம். இதில் அடுத்த வேரியேஷன் பார்க்க போகிறோம். முழுமையாக கை வச்சு பண்ணும்போது இன்னும் கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக அந்த மசில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கை பாருங்க, நல்லா விரல்கள்லாம் விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் பிகினர் லெவல் என்னன்னா, இங்கே ஒரு கோடு நேராக இருக்கு இல்லைங்களா, இந்த அலைன்மெண்ட்ல கை, முட்டி, கால் எல்லாமே இருக்கணும். இது பிகினர் லெவல். இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடச்சிது, ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த காலையும் முன்னாடி நீட்டி கொஞ்சமாக இன்டர்மீடியட் லெவல் போய் பேலன்ஸ் பண்ணுங்க. வசிஷ்டாசனா. 10 இருந்து 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் இட். ரிலாக்ஸ். கைக்கும் நல்ல வலு, முக்கியமா கோர் ஏரியாக்கு. அடுத்த சைடு கவுண்டர் போஸ். மாற்றாசனமே சைடு மாத்திரம் தான். ஸோ இது பிகினர். கால் நல்லா நீட்டி வைங்க. டோ, லெக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேலன்ஸ் ஒரே நேர்கோட்டில் பேலன்ஸ் பண்ண பாரு. மெதுவா கால் நீட்டி முழுமையான வசிஷ்டாசன் பொசிஷன். ரிலாக்ஸ். 10 இருந்து 20 செகண்ட். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ஈஸி பண்ணிக்கோங்க. சவாசன நிலைக்கு வந்துருவோம். சவாசன நிலை. பேக் நல்லா ரெஸ்ட் பண்ணுங்க. இப்பதான் முக்கியமான பகுதிக்கே வரும். ஓகே, 5 பயிற்சி. இந்த 5 பயிற்சியும் வலி இருக்கும்போது பண்ணுங்க. ஓரளவுக்கு வலி ஸ்மூதிங் ஆக ஆரம்பிக்கும், ஈஸியாக ஆரம்பிக்கும், பேலன்ஸ் பண்ண முடியும். தொடர்ந்து பயிற்சி பண்றது மூலியமா இந்த வலியை கொஞ்சமா அரெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அது உங்களுடைய முயற்சி தான். யோகா எப்பவுமே ஒரு தனி நபருடைய முழுமையான முயற்சி. ரைட்? லெட்ஸ் ஸ்டார்ட். கால் நல்லா சேர்த்து வைக்கிறீங்க. இப்போ எனக்கு இடுப்பு இல்லை பின்புறம் வலி இருக்கு. ஏதாவது ஒரு டவலோ இல்லை பில்லோவோ சுருட்டி, இப்போ நான் மேட் அதுக்கு பயன்படுத்துகிறேன், சுருட்டி கரெக்டாக அந்த வலி இருக்கிற ஏரியாவில் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ பின்புறம் வலிக்குது, கரெக்டாக எந்த ஏரியாவில் வலிக்குதோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எலிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கால் நீட்டி வைங்க. கையை பக்கவாட்டில் இல்லை தோள்பட்டை அளவுக்கு விரிச்சுக்கோங்க. இப்போ மூச்சை உள்ளெடுத்து நல்லா அழுத்தம் கொடுக்கணும். வயிறையும் முதுகியும் அழுத்தம் கொடுங்க. தெரியுதா? நான் அழுத்துறேன், அதனால தான் வாய்ஸ் மாறுது. மூச்சை வெளியிடும் போது ரிலாக்ஸ். மூச்சு உள்ள அழுத்தம் பிரஸ், மூச்சு வெளியே ரிலாக்ஸ். பிரஸ் ரிலீஸ் பிராக்டிஸ். சுப்பைன் போஸ்ல பிரஸ் ரிலீஸ் பிராக்டிஸ். 1 2 3. கவனம் முழுக்க எங்க இருக்கணும்? லோவர் பேக் ஏரியால. 4 5 6 7 8 9 10. மூச்சோட சேர்ந்து செய்யுங்க, மறக்காதீங்க. கவுண்ட் மட்டும் இருந்தா பத்தாது, சுவாசத்தோடைய ஒருங்கிணைப்பு அவ்வளோ முக்கியம். நெக்ஸ்ட் பயிற்சி. இப்போ மேட் போதும், ஈஸியாக்கிக்கலாம். அப்படியே லோ பேக் ரெஸ்ட் பண்ணி பாருங்க. கால் மடக்கி கொஞ்சம் ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். நார்மலா இருக்கிறவங்களுக்கே அப்படி இருக்கும்போது வலியோடு இருக்கிறவங்களுக்கு நிஜமா ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்
வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பயிற்சி, இதெல்லாம் எளிமையான பயிற்சி, ரைட்? கை ரெண்டும் பக்கவாட்டில். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சி, வலி இருக்கிறவங்களுக்கு தான் இதோடைய பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டே புரியும். இந்த போஸ்டரே பிளிஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. கால் மடக்கி முட்டி பக்கத்தில், ஸோ வலது கால் மடக்கி இடது முட்டி பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. நல்ல மூச்சு எடுத்துக்கோங்க. மூச்சை வெளியிடும் போது வலது காலை திருப்புங்க எவ்வளோ முடியுமோ. பாருங்க, தோள்பட்டை தூக்காம பாருங்க, அப்போதான் ட்விஸ்ட் நல்லா கிடைக்கும். முட்டி கொண்டு போய் கீழே டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் மூச்சு உள்ள, முட்டி நேராகணும். அப்படியே உங்க வலது சைடு ஸ்ட்ரெச். இடுப்பை விரிச்சுக்கோங்க. இடுப்போட மொபிலிட்டி ரொம்ப முக்கியம். இடுப்பு எவ்வளோ விரியுதோ உங்களுடைய பெல்விக் ஏரியா, இந்த பெல்விக் போன்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகும். மறுபடியும் 1. ஸோ உங்களுக்கு ஈஸி ஆகிற வரைக்கும் பண்ணலாம். 2, 3. மூச்சோட சேர்ந்து ஒரு மூமெண்ட். சைடில் வரும்போது எக்ஸேல், நடுவில் வரும்போது இன்ஹேல். 4, 5. ரிலாக்ஸ். இப்போ கால் நீட்டிக்கோங்க. வலது கால் நீட்டிட்டு இடது கால் மாத்திக்கலாம். 1. டச் 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 டச். எஸ். 2. தலை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். 3, 4, 5. Wow, nice stretch to your hip. ரிலாக்ஸ். கால் நீட்டி ஃப்ரீயா, கை பக்கவாட்டிலே இருக்கட்டும், தோள்பட்டை அளவிலே இருக்கட்டும். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ பேக்ல கவனம் கொடுத்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சுவாசமும் வலியை நிவர்த்தி பண்றதாவும், வலி நம்ம உடம்புல இருந்து போற மாதிரியும், மூச்சை உள்ள எடுக்கும் போது அங்க இருக்கிற மசில்ஸ், போன்ஸ், நரம்புகள், அப்புறம் டிஸ்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல புத்துணர்வு கிடைக்கிறதாவும் நினைச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுக்கும்போது ஒரு ஃபுல் எனர்ஜி, வலி போயிடணும். மூச்சை வெளியிடும் போது வலியெல்லாம் முழுசா காணாம போயிட்டு நல்ல ஒரு ஓய்வு நிலை. அடுத்த பயிற்சி, இப்போ 2 காலையும் மடக்குறீங்க. கால் நல்லா ஒட்டுக்கா சேர்த்து வச்சு மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை உள்ள எடுத்துக்கோங்க. மூச்சை வெளியிடும் போது உங்களுடைய வலது சைடு, தலை ஆப்போசிட் டைரக்ஷன், இடது சைடு. மூச்சை மறுபடியும் உள்ள நேரா, மூச்சை வெளியிடும் போது இடது சைடு. இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணலாம். 1, மூச்சோட சேர்ந்து பண்ணுங்க. 2, 3, 4, 5. ஸோ நான் 5 கவுண்டோட முடிக்கிறேன். நீங்க 10 கவுண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். 10 கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடுப்பு ஒரு மசாஜ் பண்ண மாதிரி எஃபெக்ட் இருக்கும். எப்பெல்லாம் வலிக்குதோ இது பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கால் நல்லா விரிச்சு, இதை கால் விரிச்சும் பண்ணலாம். மேட் அளவுக்கு பாருங்க, கால் விரிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, முட்டி திரும்பும் போது ரொம்ப திரும்பாது, ஆனா நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த கிராயின் ஏரியா, பட்ல இருந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. வலி இருக்கும் போது கூட இந்த மாதிரி பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சும்மா வலிக்குதே வலிக்குதேன்னு கஷ்டப்படுறதுக்கு பதிலா இந்த மூமெண்ட்ஸ் கொடுத்து அந்த வலியை மேனேஜ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 10, நிறைய தடவை பண்ணலாம். ஒரு 20, 30, நோ இஷ்யூஸ். வலி கம்மியாகிற வரைக்கும் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ மெதுவா அடுத்த பொசிஷன். இது எல்லாமே லம்பார் ஸ்ட்ரெச்சஸ். லம்பார்னா எது? இந்த இடுப்பு வலிக்கிற பின், லோ பேக் பெயின் இருக்கு இல்லைங்களா, அந்த வலிக்கிற ஏரியா பேர் தான் லம்பார். இது பெரிய ஸ்ட்ராங் போன்ஸ் இருக்கும். 5 போன்ஸுங்க. L1, L2, L3, L4, L5. அதை சுற்றி இருக்கிற கோர் மசில்ஸ், வயிறு, முதுகு, தொராசிக் போன்ஸ்ல இருந்து, அதாவது நெஞ்சு பகுதியிலேருந்து நம்ம உடம்ப ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற மசில்ஸ் தான் இது. இதை வீக் பண்ணி விடலாமா? ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இப்போ வலது காலை மடக்கி பாதம் தரையை தொடுற மாதிரி வச்சுட்டு இடது காலை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி இந்த மாதிரி பின்னிக்கோங்க. இப்போ அதே ஸ்ட்ரெச் தான். ட்விஸ்ட்,
ஒரு 5 தடவை. மூச்சோட ட்விஸ்ட் பண்ணும்போது எக்ஸேல், சென்டரா வரும்போது இன்ஹேல். பாருங்க, நல்ல ஒரு 5ல இருந்து 10 ஸ்ட்ரெச் எடுங்க. சூப்பர்ல. ரிலாக்ஸ். இதெல்லாமே பேக் ரெஸ்ட் பண்ணி செய்யறதுனால உங்களோட லோ பேக்குக்கு, இடுப்புக்கு நல்ல ஒரு ஓய்வும் கிடைக்கும். அப்புறம் அதே ஸ்ட்ரென்தனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கால் மாற்றி பண்ணணும், மறக்கக்கூடாது. காலை மாற்றி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்பா, நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சுங்க மசில்ஸ்க்கு. நார்மலாக இருக்கிறவங்களுக்கே ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் இருக்குதுன்னா, இந்த மசில்ஸ் பெயின்ஸ் எல்லாம் இருக்கும்போது இது ஒரு ரிலாக்ஸேஷன் மோட் கொடுக்கும். ரிலாக்ஸ். 5லேருந்து 10 கவுண்ட் நான் வாட்டுக்கு பண்ணிட்டேன். நீங்கள் பொறுமையாக நிதானமாக சுவாசத்தோட ஒருங்கிணைப்போட பண்ணுங்க. ரிலாக்ஸ். கையை நல்லா பக்கவாட்டில் சவாச நிலையில், மூச்சு உள்ள வெளியே, வயிறை கவனிக்கணும். இப்போ மூச்சு நிதானமான பிறகு கடைசி பயிற்சி சேது பந்தாசனா, இல்லைன்னா கந்தராசனா. கந்தாசனா, சேது பந்தாசன். ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்லேயும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்க்கும் பயிற்சிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ இதுதான் அதுதான்னு கான்ட்ரவர்ஷியலே இல்லை. பேர் வைக்கிறதானே, அழகாக பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு நிறைய அர்த்தமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது சேதுபந்தாசன் கூப்பிடுவோம். நல்லா பெண்ட் பண்ணி கால் உங்களுடைய ஆங்கிளை கையில் பற்றிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. நல்லா க்ளோஸாக வச்சுட்டு மூச்சை நல்லா உள்ளே எடுத்து எவ்வளோ முடியுமோ உயர்த்தி பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மசில் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டோம். இப்போ ஹோல்ட் பண்ணும்போது இந்த ஏரியா, கோரில் இருக்கிற மசில்ஸ் அண்ட் உங்கள் பேக்குக்கு ஒரு சின்ன ஒரு கர்வ் கிடைக்கும். மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக தூக்குறோம் இல்லையா, அதனால் பாருங்க, நெஞ்சு வந்து தாடையை தொடுற அளவுக்கு நல்லா லிஃப்ட் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ முடியுமோ, உங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் தான். டோன்ட் புஷ் யோர் செல்ஃப், பி ஜென்டில். பொறுமையாக நிதானமாக இது ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அப்போ தான் பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இப்போ ஒரு தூணன் நல்லா வலுவாகவும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு மேலே பூசு, அதுக்கான சப்போர்ட் பீமிங் எல்லாம் கொடுக்குற மாதிரி தான் இந்த மசில்ஸ். உங்கள் போன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மசில்ஸும் அதோட ஸ்ட்ரக்சரும் ரொம்ப முக்கியம். ஸோ வி ஒர்க் ஆன் த மசில்ஸ் பிகாஸ் அதுதான் சீக்கிரம் நம்மளால ரெக்கவரி பண்ண முடியும். போனை விட போன் கொஞ்சம் டைம் எடுக்கும், டிஸ்கெல்லாம் டைம் எடுக்கும். பட் மசில்ஸ் இஸ் ஈஸி. நல்லா சாப்பிட்டு மொபிலைசேஷன் பண்ணி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி மைண்டை ரிலாக்ஸாக வச்சுட்டாலே இந்த மசில்ஸை ஈஸியாக டீல் பண்ணிடலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சவாசனில் கொஞ்சம் நேரம் படுங்க. முக்கியமாக பேக் பெயின் இருக்கவங்க படுக்காதனால தான் நிறைய இஷ்யூ. கொஞ்சம் நேரம் பேக் ரெஸ்ட்டு. அதே சமயம் ஃபுல்லாக படுத்துட்டே இருக்கக்கூடாது. வலிக்குதுன்னு படுத்திங்கன்னா அந்த மசில் ஸ்ட்ராங் ஆகாது. ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வேலையை பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகணும். முழுமையான ஒரு ஓய்வு கொடுங்க. ஸோ நல்ல ஒரு சவாசன நிலையிலிருந்து எந்திரிச்சு வரும்போது ஒரு சைடாக திரும்பி எந்த சைடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த சைடு நல்லா ஒரு கழிச்சு ஒரு சில வினாடிகள் மூச்சு எடுத்து விடுங்க. மெதுவாக உங்கள் உள்ளங்கையோடைய உதவியோட எந்திரிச்சுக்காங்க. சூப்பர்ல. நல்ல ஒரு பயிற்சி. பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் ரியலி அ பிளிஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் தான். பேக் பெயின் வந்துருச்சு சில பல காரணங்கள்னால. மேபி வெயிட் தூக்கியிருப்போம், இன்ஜுரி, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல்னால உட்காந்துட்டே வேலை பார்க்குறோம், ரொம்ப டென்ஷன் எடுத்துக்கிறோம். கழுத்து டென்ஷன் எடுத்தாலே ஃபஸ்ட்டு கழுத்து வலியும் லோ பேக்கும் ட்ரிகர் ஆயிடுது. அப்புறம் ஏஜிங் ஃபேக்டர் வந்துருச்சே வலிக்குதேன்னு புலம்பி ஏதாவது பிரயோஜனம் இருக்குங்களா? அதுக்கு பதிலாக அதை சரிப்படுத்தவும் அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸாவது நம்ம பண்ணலாம். அதுக்கான ஒரு இனிஷியேஷன் தான் இந்த லம்பார் ஸ்ட்ரெச்சஸும் அண்ட் கோர்க்கான ஸ்ட்ரென்த்தும். ஸோ ட்ரை ப்ராக்டிஸ் ஒவ்வொரு நாளும், காலையிலையும் சாயந்தரமும். வலி இருக்கிறவங்க 2 நேரமும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் பேக் எவ்வளோ வேலை பார்க்குது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மொபிலிட்டிக்கு, உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, உங்கள் உடம்பு வேலை பார்க்கறதுக்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன ஹெல்ப். ட்ரை பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம்.